Fourth question, the function f from c to c defined by f of z is equal to e power z plus e power minus z has option A finitely many zeros, option B no zeros, option C only real zeros, option D has infinitely many zeros. So இந்த question பாத்தீங்கன்னா CSIR exam December 2017 ல கேட்டாங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு f of z is equal to e power z plus e power minus z க்கு எத்தனை zeros exist ஆகும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. இந்த क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் option B has infinitely many zeros ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்தது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு எந்த zeros exist ஆகுது அப்படிங்கறது கேக்குறாங்க. அந்த zeros exist ஆகும் அப்படினா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு என்ன வரணும் 0 வரணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த z வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சலாம். அப்ப கொடுத்த ஃபங்க்ஷன் நமக்கு f of z is equal to e power z plus e power minus z. அப்ப f of z 0 னா இதுதான் 0 e power z plus e power minus z தான் 0. அப்ப இது எப்படி எழுதலாம்? e power z is equal to e power minus z ன்னு எழுதலாம். அப்ப இந்த ரிசல்ட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா e power z is equal to minus 1 by e power z ன்னு எழுதலாம். e power minus z இருக்குதுல. சோ இப்போ வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும் நமக்கு? That implies e power z into e power z equal to minus 1. அப்ப அடுத்த ஸ்டெப்ல எப்படி வரும்னா e power z plus z equal to minus 1. e power 2z. இத நம்ம வந்து இங்க எழுதிப்போம். இந்த இத இங்க எழுதிப்போம். e power 2z is equal to minus 1. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். e power i theta. e power i theta க்கு என்ன ஃபார்முலா? cos theta plus i sin theta. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா cos pi வேல்யூ -1, அதே sin pi வேல்யூ 0. அதே மாதிரி cos 2 pi வேல்யூ +1, sin pi வேல்யூ நமக்கு எப்பவும் போல 0. sin 2 pi வேல்யூ சைன்ல எந்த வேல்யூ போடினாலும் நமக்கு 0. இந்த ரிசல்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த e power i theta is equal to cos theta plus i sin theta யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பாத்தீங்கன்னா e power 0 வந்து +1. e power i pi வேல்யூ cos pi வேல்யூ நமக்கு என்ன சொல்லிருக்கோம்? -1 ன்னு சொல்லிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்ல cos pi வேல்யூ -1, sin ஓட வேல்யூ எப்பவுமே நமக்கு 0 தான். சோ அத பொறுத்த வரைக்கும் cos pi ஓட வேல்யூ பொறுத்து நமக்கு ஆல்டர்னேட் சைன் வரும். அப்ப பாத்தீங்கன்னா cos pi வேல்யூ -1 and cos 2 pi வேல்யூ +1 வருது. அப்படி ரிசல்ட் பாத்தீங்கன்னா நமக்கு cos i pi வேல்யூ -1. சோ e power i pi வேல்யூ -1. அடுத்து ஈவன் போடுவோம். e power i 2 pi வேல்யூ. சோ i 2 pi வேல்யூ எனக்கு கிடைக்கும் நமக்கு +1 கிடைக்கும். ஆல்வேஸ் sin n 1. அடுத்து e power i 3 pi வந்து எப்படி இருக்கும்? 3 times pi என்பது odd number of pi's. சோ ஆன்சர் வந்து -1. ஏன்னா cos ஓட odd pi வேல்யூ -1, cos ஓட even pi வேல்யூ 1, sin வந்து எல்லாத்துக்குமே நமக்கு pi வந்து 0. சோ அப்படி பாத்தீங்கன்னா e power i 4 pi வேல்யூ is equal to +1. இந்த ஆர்டர்ல நம்ம எழுதும்போது இன் ஜெனரல் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா இந்த இத நம்ம எப்படி எழுத போறோம் அப்படினா e power i 2 pi வேல்யூலாம் நமக்கு +1. சாரி i 2n pi வேல்யூலாம் நமக்கு +1. e power i 2n pi 2n என்பது ஈவன். அப்ப 2n pi வேல்யூலாம் நமக்கு +1. e power i 2n + 1 2n + 1 னா odd number of pi's ன்னு அர்த்தம். சோ இந்த வேல்யூ நமக்கு -1. சோ அப்படி பாக்கும்போது இந்த ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா நமக்கு -1 என்பது என்ன எழுதிக்கலாம்? e power i 2n + 1 pi ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேல இருக்கிற ரெண்டையும் பவர் எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். பவர் எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? 2z is equal to 2n + 1 into pi i. சோ z ன்றது நமக்கு எப்படி கிடைக்குது? z ன்றது பாத்தீங்கன்னா 2n + 1 pi i for all n belongs to capital N. n ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் from எங்க வரைக்கும் போகும் 1 2 3 etc. இப்போ அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னோட செட்ல நேச்சுரல் நம்பர்ஸ் செட்ல 1 2 3 etc. இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்ப n ல எல்லா n வேல்யூக்கும் இந்த z வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அப்ப f க்கு எத்தனை நம்பர் ஆஃப் zeros கிடைக்குது? எத்தனை நம்பர் ஆஃப் z? infinite number of z கிடைக்குது. infinite number of zeros. So f of z is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிடைக்கிற z ல n இன்வால்வ் ஆயிருக்கு. n வந்து belongs to z, n ன்றதுனால capital n ன்றதுனால n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் from 1 to infinity. So f க்கு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் zeros வரும்? infinite number of zeros கிடைக்கும். So ஆன்சர் பாத்தீங்கன்னா எது கரெக்ட் ஆன்சர்? நமக்கு ஆப்ஷன் D has infinitely many zero. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.